ஆயும் கலை தெரியும் ஆயும் கலை தெரியும் அருமுகவில் அப்பருக்கு தாயும் மகளுமாக தாயும் மகளுமாக தாரம் புரண்டான கதை பேயும் கணங்கள் சூழ பெருமடைக்கு தோணுவாயி பெருமடைக்கு அபிராமி இன்னும் மண்ணும் உள்ளவளே பெரும்படைக்கு அபிராமி பெரும்படைக்கு அபிராமி இன்னும் மண்ணும் உள்ளவளே இரும்புடத்த நெஞ்சு கொண்டு நெஞ்சு கொண்டு வந்த தாருதனை தாழ்முதனை தாருதலின் தலையிருக்க தாயாரி தோணுவாயே காவியம் நான் படிக்க நான் படிக்க நாம் படிக்க உதவி செய்வாய் மகாளி மகாளி உங்காவியம் நான் படிக்க நான் படிக்க நான் படிக்க உதவி செய்வாய் மாகாளி மாகாளி மகந்தை மகாளி அம்மா அவனவத்திர மகாளி மேலே இட்டதனத்தாலும் தனத்தாலும் தரையில் இட்ட படுக்கையிலும் படுக்கையும் மாறி மரம் கொண்டிடுமா பகவத்திர மகாளி அம்மா ஆதிவரன் பொன்னோ கைலாசம் கைலாசோ அம்மை உமை வாழும் கைலாசம் ஆதிவரன் முன்னோ கைலாசோ கைலாசோ அம்மை உம்மை வாழும் மெய் கைலாசோ ஜோதி உரை கைலாசோ துலங்கும் அழகுள்ள கைலாசோ மாது முடி கொண்ட கைலாசோ மலங்கள் மிகுந்திடும் கைலாசம் நாதன் உரைகின்ற கைலாசோ நந்தி உரை தெய்வ கைலாசோ எள்ளுக்குள் எண்ணெய் போலிருக்கும் ஈஸ்வரனார் இருக்கும் கைலாசம் ஏழுக்குள் என்னை போலிருக்கும் அது போலிருக்கும் ஈஸ்வரனார் உரையும் வெள்ளி கைலாசோ கைலாயமலை அந்த மலையிலே அந்த கைலாயமலை மலை நாதன் சிவபெருமான் வாழ்கின்ற மலை அடேங்கப்பா நந்தி உரைகின்ற மலை சரிதான் ஜோதி வடிவமாய் சிவபெருமான் வாழ்கின்ற மலை அந்த மலையானது அந்த மலை எப்படி அமைந்திருக்கிறது என்றால் எப்படி அமைந்திருக்கிறது அந்த கைலாச வாழ்மலையில் 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 ஆயிரம்
பார்த்து முத்தால் வலதை வாவி வலதை வாவி ஆணி பொன்னும் வலதையிலே வலதையிலே பலகையிலே அப்படி இந்த மலை அந்த மலையானது தூணி பொன்னை உரிக்கு வார்த்து ஸ்வரி முத்தாலை பலகைகள் பாவி ஆணி பொன் என்று சொல்லும் பலகையிலே அவனும் உமையமாகவே குருவாக வீற்றிருக்கின்றார். பகவானும் பார்வதி எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்க. எப்படி எப்படி அமர்ந்திருக்கின்றார். பார்வதிகளிடம் இருக்க இடம் இருக்க இடமே இருக்க பரமசிவ பலம் இருந்தார் பலம் பார்வதியிடம் இருக்க இடம் இருக்க இடம் இருக்க பரமசிவன் வலம் இருந்தார் வலம் இருந்தார். சக்தியவளிடம் இருக்க சக்தியவளிடம் இருக்க சங்கரனால் வலம் இருந்தார். கண்ணுத்தாயாரிடம் இருக்க கரைக்கண்ணனார் வலம் இருந்தார். இடம் இருக்கும் நாளையிலே இடம் இருக்கும் நாளையிலே சொன்னாள் பார்வதியா இடம் இருக்கும் நாளையிலே இடம் இருக்கும் நாளையிலே ஏது சொல்வார் பார்வதியா. பார்வதி இடமாக பரமன் வலமாக சக்தி இடமாக சங்கரனார் வலமாக இடமும் வலமுமாக பெண்ணுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்லப்பா. ஆமையா மொத்தத்தையும் கொடுக்க கூடாது. ஆமா பெண்ணுக்கு ஒரு இடம் வைத்தார். உண்மைதான். நான்முகன் நாவில் சரஸ்வதி வைத்தார். சரிதா. அம்மா திருமால் திருமகளை மார்பில் வைத்தார். ஈசனோ பாதி கொடுத்தார். ஒரு பாகத்தையே கொடுத்தார். அடேங்கப்பா பொம்பளை எங்கெங்க வைக்கணும்னு ஒரு விடுதி இருக்கு. அம்மா தானே. ஏன்னா இந்த ஆம்பளை அங்கங்க ஓடி கொடுப்பான். அதுக்குனாலதான் பெண் பிள்ளை அங்க புடிச்சு கட்டுறதுக்கு வேணும்ல இடம் வேணும் பாருங்க. ஆமையா கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை கொடுத்ததுனாலே சரி பிரம்மாவுடைய நாவில சரஸ்வதி உட்கார்ந்துட்டான். சரிதா. வந்து என்ன மிஞ்சி நீ போயிட்டு பார்க்கலாம். என்ன மிஞ்சி கொடுத்துருக்கு பார்க்கலாமே. அம்மா தடுமாறி உண்மைதான். திருமால் திருப்பாறு கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். மனசு எங்கோ போயிருமா. ஆமையா. அதனால மகாலட்சுமி பார்த்தா மார்பிலே அமர்ந்து கொள்கின்றார். இவருக்கு மனசு ரொம்ப அலையுதே. ஏன்பா அலைவாயுதே ரொம்ப மனசும் மனசு அலைவாகிறது என்று திருமாலுடைய திருமார்பிலே மகாலட்சுமி உறைஞ்சிட்டார். சரிதா. அப்பப்போ பக்தர்களுக்கு வரம் கொடுக்க போறேன்னு சொல்லி சிவபெருமான் போயிட்டே இருந்தார். ஆமா ஓடுவதும் ஜாடுவதும் கூடி போச்சு. எங்க போறாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா எந்த நேரம் எங்க சாடுகாரன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா இவருடைய ஒரு பாகமாக இருந்து கொண்டால் ஓடுவதும் தெரியும் சாடுவதும் தெரியும்ல. எல்லாமே தெரியுமே. அப்படி என்று ஒரு பாகத்தை வைத்துக் கொண்டார். சரிதா. பார்வதியிடமாக பரமரமாக சக்தி இடமாக சங்கரனார் வலமாக இடமும் வரமுமாக எங்க வலுவாக வெற்றிருக்கிற இந்த காலகட்டத்திலே அந்த காலத்திலே அந்த இடம் இருக்கிற பார்வதியானவள். சரி இடம் இருக்கும் பார்வதியாளே பார்வதியா அம்மி பார்வதியா சொல்வாள் பகவானிடோ இடம் இருக்கும் பார்வதியா 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 ஏது சொல்வ பகவானினோ பகவானினோ இரவாத ஈஸ்வரரே என்னை இடம் வைத்தவரே
சொல்கின்றாள், என என்னையா சொல்கின்றாய்? ஈஸ்வரா, பார்வதி, நான் உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்கப் போகின்றாய் என்று? கேட்கிறேன்னு கோபப்படாதுங்கோ. ஆஹாஹா, நான் கேட்கறது வேற எதுவுமே இல்லை. என்ன பார்வதி? நீங்க பெரிய ஆட்ட நாயகன் சொல்றாங்களே, உண்மைதான். அதனால தானே உங்களை நடராஜன் சொல்றாங்களா? ஆமா, உண்மைதான் பார்வதி. உடனே இவர் தூக்கி விடுறாரு. அப்படிதான்ப்பா, ஆண்களே கொஞ்சம் பெருமை பேசின உடனே அப்படி ஒரு கத்து வரதான் செய்யும். ஆமையா, காலரை தூக்கி விடதான் செய்வாங்க. உங்களை எதை செஞ்சாலும் பாலத்து போவான். சண்டா செஞ்சு நல்லா செஞ்ச எதை செய்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான். இது சில பெண்களுடைய தனி குணம். உண்மைதான். பார்வதி சொன்னாள், என்னையா சொல்கின்றாய்? அவளை ஆட்ட நாயகன் என்றும் நடராஜன் என்றும் தாண்டேஸ்வரன் சொல்றாளே. ஆமையா, நீங்க எங்கெங்கெல்லாமோ ஆடி இருக்கிறீர்கள். உண்மைதான் பார்வதி. 5 சபை, மதுரையிலே ஒரு சபை, ஆமா, ஆமா, திருநெல்வேலியிலே ஒரு சபை, 2, சிதம்பரத்திலே ஒரு சபை, 3, ஆலங்காட்டிலே ஒரு சபை, 4, குற்றாலத்தில் ஒரு சபை. 5. அதான் 5 சபை. ஆமையா. மகாமிர சபை, சித்திர சபை, கனக சபை, வெள்ளி சபை, பொற்சபை. 5 சபை. அங்க தேவர்கள்லாம் கூடி இருப்பாங்க. திருநெல்வேலியில் போனால் தெரியும், மகாமிர சபை. உண்மைதான். இப்படி சபை அமைத்து ஆடி இருக்கிறீர்களே. சரிதான் சுடுகாட்டிலும் கூட நீங்க ஆடியிருக்கிறீர்களே. பார்வதி, அதெல்லாம் ஒரு நேரம். அப்படிங்கிறா. சரி, இப்ப எதற்கு அதை சொல்கின்றாய்? அங்கெங்கெல்லாம் ஆடுன நீங்க என்னிடத்தில் இதுவரைக்கும் நீங்கள் ஆடியதே இல்லை. உண்மைதான். ஆகையினாலே பகவானே, என்ன பார்வதி? நீர் திருநடனம் ஆட வேண்டும் என்று பார்வதி சொன்ன உடனே பார்வதி, நான் திருநடனம் சொல்றாரு. என்னையா சொல்கிறேன்? நான் திருநடனம் ஆடிவிட்டால் தேசம் எல்லாம் அழியும் அம்மா. நான் ஆடணும் அப்படின்னு நீ சொல்றா. ஆமாம் சுவாமி. நான் ஆடினேன், ஆனால் இந்த உலகம் அழிந்து விடுமே என்று சொன்னார் பாருங்க. சுவாமி, பார்வதி சொல்லுங்க, என்னையா சொல்கின்றாய்? இது அழிந்தாலும் பாவம் இல்லை. ஆடவேலும் திருநடனோ காணவேலும் ஆடுவதை அரைக்கண்களை என சொல்லுகிறார். கனவேண்டும் திருநடனோ கரை கண்டறி எனதொழுதா. இந்த சொல்லை மறந்து வீடு, மறந்து வீடு, மறந்து விடு. எல்லாம் இடம் இருக்கும் பார்வதியே. மறப்பதில்லை என்று பார்வதி ஆரவள் மாறி மாறி உரைத்தாள். ஆடினால் இந்த உலகம் அழியும் என்று சொன்னார். சுவாமி, இந்த உலகம் அழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆமா, தாங்கள் என் முன் ஆடத்தான் வேண்டும். நான் பார்க்க வேண்டும். பெண்களுக்கு ஒரு வாதம், பிடிவாதம். உண்மைதான். அவ பிடித்தா உடம்பு புடியாதான் பிடிப்பா. அவர் பிடித்தாள் பாருங்க. அப்படி இந்த சொல்ல மட்டும் நீ மறந்துடு. ஆமா, நான் மறக்கப் போவதும் இல்லை சுவாமி. மாறினாலும் சொல்ல சொல்ல மறுத்து நீ உரைத்தாய் மாதே. அப்படி கூறினால் நீ கேட்க மாட்டாய், குழம்பி விடும் உலகமெல்லாம். ஏறி அரணார்தானும் தெளிந்தவர் சிந்தை கூர்ந்து கூர்ந்து அழியாது தாண்டவமாட அன்று அரண் இசைந்தாரே. வேணாம் வேணாம், விட்டுடு, இந்த சொல்ல விட்டுடுன்னு சுவாமி, நான் விடவே மாட்டேன். நீங்க என் முன் ஆடத்தான் வேண்டும். சரி, வரும் விதி ராத்தங்காதுன்னா. அதானே சுவாமி. ஆனால் ஒன்று, என்ன? தாங்கள் ஆடும் பொழுது ஆமா, தங்களுடைய உடம்பில் இருந்து எந்த ஒரு பொருளும் கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்து விட்டால் தாங்கள் ஆட்டத்தில் தோற்றதாக அர்த்தம், நான் ஜெயித்ததாக அர்த்தம். ஆகட்டும் பார்வதி. தந்தை வைத்தாள் பாருங்க. அப்படி பகவான் ஆட விடுமை என்று அதற்குரிய உடைகள், ஆபரணங்கள், எதற்கும் அதற்குன்னு ஒரு உடை உண்டுப்பா. உண்மைதானே? இப்ப கொத்தவலிக்கு போறாங்க. ஆமா, கால் அழகா காலையில அழகா போகும் பொழுது எப்படி போவா? டிப்டாப்பா போவாங்க. டிப்டாப்பா நல்ல பேண்ட் ஷர்ட்டோட தான் போவா. அங்க போகும் பொழுது அந்த உடனே துணியை மாற்றி வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு உடை உடுத்துறாங்க. அமைய ஒரு முண்டு. நம்மள பாருங்க, நம்மளும் வீட்டுல இருக்கும்போது அது ஒரு விதம், உண்மை. மேடை எடுக்கிற பொழுது அது ஒரு விதம் தான். உண்மைதான்.
ஆடை உடையவன் அவை கஞ்ச மாட்டான். அதனாலதானே சொல்லியிருக்காங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு. பகவான் என்னதெல்லாம் அணிந்தார் பாருங்க. என்னெல்லாம் அழிகின்றார்? கழுத்துல உத்ராட்ச மாலை, ஆமா, இடையிலே காவி சட்டை, சட்டை, வேஷ்டி விடுத்தார். ஆமா, வேண்டிய பொருட்கள்லாம் அணிந்து கொண்டு எப்படி ஆடினார் பாருங்க. எப்படி எப்படி ஆடினாரே கண்டிருந்தாள் ஊமை பார்வதி ஆளம்மை சிரித்து விடவி பார்வதி ஆளும் திருமாந்தம் வந்து கோர்த்திடுமாமி.